ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டேஞ்சரஸ் ரொமான்ஸ் சீரிஸ் எபிசோட் 7ஓட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். போன பார்ட்ல கங்கனுக்கு சைலோ மேல இருந்த பொசசிவ்னஸ் ஓவர்லோட் ஆனனால அந்த கேர்ள் கிட்ட இருந்து சைலோமோட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு வருவான்ல, அது வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் இந்த பார்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கையையும் நவாவையும் தான் காட்டுறாங்க. மேக்ஸ் நவா கிட்ட வந்து டேய் கங்கன் எங்கடா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நவாவும் தோ அந்த பக்கமா தாண்டா போனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேக்ஸும் எனக்காக வெயிட் பண்ணாம என்ன மட்டும் விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போயிட்டானா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அவன் எதுக்கு போனான்னு நமக்கு மட்டும் தானுங்க தெரியும், இவனுங்களுக்கு எப்பதான் தெரிய போகுதோ. அப்புறம் மேக்ஸும் சரி ஓகேடா நானும் அந்த பக்கமா போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையையும் நவாவையும் பார்த்து டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்க, எதுவும் அடிக்கடி எதுவும் போட்டுற மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறான். அட 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 மேக்ஸ் பைல்ட்ட என்ன ஒரு மாற்றம். போன பார்ட்ல என்னடானா ஆட்டோ கிட்ட சாரி கேக்குறான், இந்த பார்ட்ல என்னடானா அடி வைக்காதுங்கன்னு சொல்றான். இவன் எப்ப இப்படி மாறினான்னு தெரியலையே, ஆனாலும் இந்த மாற்றம் நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் நவாவும் இல்லடா நாங்க எல்லாம் அடியெல்லாம் வைக்க மாட்டோம் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்புறம் கை பையலும் நவாவை பார்த்து டேய் உங்களோட பிளான் தான் என்ன, எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். நவாவா அதுக்கு டேய் அதுதான்டா நானும் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களோட பிளான் தான் என்ன, எதுக்கு கங்கன் உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேக்குறான். ஐயோ ஆனா நமக்கல்லவா தெரியும் அந்த பிளான் என்னன்னு, கங்கன் ஏன் இவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு. ஆனா அது இவனுங்களுக்கு எப்பதான் தெரிய போகுதோ. இத கேட்ட கையும் நவா கிட்ட எனக்கும் அத பத்தின எந்த ஐடியாவும் இல்ல, ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நான் எல்லாம் உங்களை மாதிரி பசங்க கூட எல்லாம் இருந்து ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, அப்படின்னா இந்த சிக்கனை மட்டும் நல்லா சாப்பிடு, ஏன்னா உன்னால ஆல்கஹால் எல்லாம் டாலரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இத கேட்ட கையா என்னடா சொன்ன என்ன பத்தி, என்னால ஆல்கஹால டாலரேட் பண்ண முடியாதா, சரி வாடா பாத்துரலாம், நீ ஹெவி வெயிட்டா இல்ல நான் ஹெவி வெயிட்டா அப்படின்னு 2 பேரும் மத்திர வச்சு குடிக்கிறானுங்க. அதாவது அவன் ஒரு கிளாஸ் அடிச்சா இவனும் ஒரு கிளாஸ் அடிக்கிறான், அவன் ஒரு பாட்டில கமத்துனா இவனும் அதே பாட்டில கமத்துறான். ஆக மொத்தத்துல நீ பெருசா இல்ல நான் பெருசா மோதி பாத்துரலாம் வாடா அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம குடிச்சு கடைசியில கக்கூசுல வந்து கமந்து கிடக்க வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கானுங்க. அதாங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படி கமந்து கிடந்த பிறவாது இந்த நவாபாய திருந்தினான்னு பாருங்க. கைய பார்த்து டேய் கை நீ எங்கிட்ட என்னடா சொன்ன, நீ ஹெவி வெயிட்டா பாருடா உன்னால நிக்க கூட முடியல. அடே நவா அதையெல்லாம் நீ சொல்லலாமாடா, முதல்ல ஒன்ன பாருடா நீயே தள்ளு வண்டியாதான் திரியிற. அப்புறம் இவனுங்க 2 பேரும் கக்கூஸ்ல கமந்து கிடந்தது போதாதுன்னு வாஷ் பேஷன்ல போய் கமந்து கிடக்குறானுங்க. சரி அதுல பெய்யாது ஸ்டெடியா இருப்பானுங்கன்னு பார்த்தா பயப்புள்ளைங்க 2ம் அந்த வாஷ் பேஷன்ல உள்ள டேப்பை திறந்து விட்டுட்டு டேய் நவா இங்க பாருடா இந்த தண்ணி நிக்காம போயிட்டே இருக்குது அப்படின்னு இந்த கை பைய சொல்றான். ரெஸ்ட் ரூம்ல போய் நம்மளோட செகண்ட் மெயின் லீடு இப்படி ஒரு அலப்பறைய பண்ணிட்டு இருக்க, சரி நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் அங்க என்ன அலப்பறைய பண்றாங்கன்னு பாப்போமா. கங்கனும் சைலோமோட கைய விடாம இன்னும் இழுத்துட்டு போக சைலோம் கங்கன் கிட்ட கங்கன் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்க. அதுக்கு கங்கனும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்ல உங்க கூட யார் நின்னாலும் எனக்கு அது பார்க்க பிடிக்காதுன்னு. ஆனா கங்கன் நான் ஆட்டோ கூட தானடா டான்ஸ் ஆட வந்தேன், அது மட்டும் இல்லாம அங்க ஓடிட்டு இருந்தது ஸ்லோ மியூசிக் தெரியுமா, நீ வந்து என்னோட ஸ்லோ மியூசிக் டான்ஸை ஸ்பாயில் பண்ணிட்ட. இத கேட்ட கங்கனுக்கு பொசசிவ்னஸும் கோவம் சேர்ந்து வர சைலோமை பிடிச்சி பக்கத்துல இழுத்துட்டு ஏன் அந்த டான்ஸை நம்மளால ஆட முடியாதா, இங்க பாரு இப்படிதான் ஆடுவாங்க, இதுதான் கப்பிள் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சைலோமோட கையை பிடிச்சு ஆடிட்டு இருக்கான். இத பார்த்த சைலோமும் கங்கனை பார்த்து கங்கன் என்னடா பண்ணிட்டு இருக்க, யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்கடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு கங்கனும் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு கேட்க, சரி ஓகே அதை விடு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மளை பார்த்து ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்கன்னு உனக்கு தோணலையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கனும் நீ இப்ப சொன்னியே இந்த வார்த்தை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, நாம வேணும்னா நம்மளை பத்தின உண்மையை அவங்க கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கங்கன் கேக்குறான். இத கேட்ட சைலமும் கங்கனை பார்த்து என்னது நம்மளை பத்தின உண்மையை அவங்க கிட்ட சொல்ல போறியா, போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்ல, இதுக்கு கங்கனும் சைலமை பார்த்து ஏண்டா நம்மளை பத்தி எதுவும் அவங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சைலமும் போடா அங்கிட்டு, நீ இன்னைக்கு விசித்திரமா நடந்துக்கிற, அது மட்டும் இல்லாம பார்ல வந்து கப்பிள் டான்ஸ் வேற ஆடிக்கிட்டு இருக்க. இப்படி இவங்க 2 பேரும் தீவிரமா பேசிட்டு இருக்க பின்னாடி ஒருத்தங்க வந்து சைலோம கங்கன் மேலே இடிச்சு தள்ளுறாங்க. இந்த ஒரு மூமெண்ட்ல கொஞ்சம் டெம்டான நம்ம பசங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு
பக்கத்துல போறாங்க. ஓகேடா இன்னைக்கு ஒரு கிஸ் கன்ஃபார்ம்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா யாரோ வந்து மியூசிக்க ஆஃப் பண்ணிடுறாங்க. இத பாத்துட்டு இருந்த நமக்கா வெறி ஆவி, யாருடா அது மியூசிக்க ஆஃப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது போலீஸ்காரங்கப்பா. என்ன போலீஸ் அங்கிள் நீங்க 2 நிமிஷம் கொஞ்சம் பிந்தி வந்திருக்க கூடாதா? நம்ம ஹீரோஸ் 2 பேரும் கிஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு நம்ம எல்லாரும் புலம்பிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க கொஞ்சம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இது நார்மலா நடக்கிற இன்ஸ்பெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பசங்க எல்லாம் தெரிச்சு ஓடுறானுங்க. பின்ன உங்க வயசுல எல்லாம் வர வேண்டிய இடமாடா இது, ஓடுங்கடா ஓடுங்கடா சீக்கிரம் ஓடுங்கடா, மாட்டினா கைமாதாண்டா அப்படின்னு கூட சேர்ந்து நம்மளும் ஓட எப்படியோ நம்ம பசங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சோம் அரை போதையிலையும் ஓடி வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் கங்கனும் எல்லாரும் வெளியே வந்துட்டீங்க இல்ல, சரி வாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சைலோம் ஆட்டோவை தேடுறான். மேக்ஸும் அதுக்கு அவன் ஏன் பின்னாடி தான் வந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரே சத்தமா இருக்குது. சரி என்ன சத்தம் அப்படின்னு நம்ம பசங்க எல்லாரும் ஒளிஞ்சு நின்று போய் பார்த்தா அங்க மாட்டி இருக்கிறது ஆட்டோ. அப்புறம் நம்ம ஆட்டோவும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட சாரி சார் நான் தெரியாம வந்துட்டேன், இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் சரி ஓகே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க, நீ யாரு கூட வந்த அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம ஆட்டோவும் நான் யார் கூடயும் வரல, நான் தனியா தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ்காரங்களும் சரி ஓகே உன்னோட பேரண்ட்ஸோட நம்பரை கொடு, நாங்க அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல கொஞ்சம் பயந்து போன நம்ம ஆட்டோ அந்த போலீஸ்காரங்க கிட்ட சாரி சார் நான் இனிமே இந்த தப்பா பண்ண மாட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு பயத்துல அழுதுட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம சைலோமும் ஆட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போக கை சைலோம பிடிச்சிட்டு என்னடா பண்ற எங்கடா போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சைலோமும் அவன் நம்மளோட ஃப்ரெண்டுடா, நம்ம தானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல கையும் அதுக்கு சரி ஓகேடா அப்படின்னா நானும் உன் கூட வாரேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே கங்கன் வாலண்டியரா போய் அவங்க கிட்ட இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் என் கூட தான் வந்தான் அப்படின்னு சரண்டர் ஆகுறான். இத பார்த்த மத்த பசங்க எல்லாம் கங்கனை பத்தி என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஆனா சைலோம் செமையா இம்ப்ரெஸ் ஆயிட்டான் கங்கன் மேல. சைலோமோட முகத்தை மட்டும் பாருங்களேன், பயப்புள்ள கங்கனுக்கு விழுந்துட்டாங்க மொத்தமாவே. பின்ன இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா யாரு தாங்க விழமாட்டா, நம்ம சைலோம் என்ன விதி விலக்கா? சரி சரி ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் சீனுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். அப்புறம் அந்த 2 போலீஸ்காரங்களும் கங்கனோட அப்பா ஒரு பொலிட்டீஷியனால அவரை கூப்பிட்டு விட்டு இருக்காங்க. கங்கனோட அப்பாவும் அவங்க கிட்ட இத ரொம்ப பெருசுபடுத்தாம என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கங்கனோட அப்பா கங்கன் கிட்ட இங்க பாரு கங்கன், நீ இத பண்ணு அத பண்ணுன்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், இத செய்யாத அத செய்யாதேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டுமாவது நீ இத மாதிரி எதுவும் பண்ணிராத, அட்லீஸ்ட் இந்த எலெக்ஷன் முடியறது வரைக்குமாவது இப்படி முட்டாள்தனமா எதுவும் பண்ணிராத அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அங்கிள் நீங்க கங்கன் கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாதடா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வராதடா அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவன் கேட்டிருக்க போறான், அதை விட்டுட்டு அவங்கிட்ட இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க என்னைக்கு தான் கங்கனை புரிஞ்சுக்க போறீங்களோ? அதுக்கு கங்கனும் சோகமா சாரி டாட் நான் இனிமே இதே மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு இருந்த ஆட்டோ கங்கனோட அப்பா கிட்ட சாரி அங்கிள், கங்கன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் அவன்கிட்ட என்ன இங்க கூட்டிட்டு வர கேட்டேன், அதனாலதான் அவன் கூட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சைலோமும் ஆமா அங்கிள் நீங்க கங்கன் மேல கோவப்படாதுங்க, அவன் மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க எல்லாரும் வெளியே வந்துட்டோம், ஆனா ஆட்டோவால வர முடியல, அதனால ஆட்டோவை சேவ் பண்ண போய் கங்கன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கங்கனோட அப்பாவும் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, நானே உங்களை உங்க வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா கங்கனும் சைலோமும் கிராண்ட்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. கிராண்ட்மாவும் கங்கனை பார்த்து கங்கன் நீ நல்லா இருக்கியாடா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சைலோமும் கிராண்ட்மா உங்க பேரன் எல்லாம் நல்லா தான் இருக்கான், ஆனா நான் தான் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிராண்ட்மாவும் என்னாச்சு சைலோம் அப்படின்னு கேட்க அதுக்கு சைலோம் உங்களுக்கு தெரியுமா கிராண்ட்மா உங்க பேரன் எவ்வளவு பிடிவாதக்காரன்னு? கிராண்ட்மாவும் அதுக்கு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் அவனை உங்ககிட்ட பாத்துக்க சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கங்கனும்
ஆனா கிராண்ட்மா அவன் என்னோட டியூட்டர் மட்டும்தான், என்னோட பேபி சிட்டர் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஆனாலும் டேய் கங்கன், கொஞ்சம் அளந்து விடுறதையும் கொஞ்சம் கம்மியா அளந்து விடு. உங்க 2 பேருக்குள்ளாடி என்ன போய்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏதோ இவங்க 2 பேருக்குள்ளாடி எதுவுமே இல்ல, ஜஸ்ட் டியூட்டரும் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிற மாதிரி பேசுறான். எப்பா இவங்க அலப்பறை நம்மளால தாங்க முடியலங்க. வாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் சீனுக்குள்ள போகலாம். அப்புறம் கங்கனம் கிராண்ட்மா கிட்ட, கிராண்ட்மா எனக்கு நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, நான் கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிராண்ட்மாவும் ஓகே கங்கன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா சைஃபா கிராண்ட்மாவை பார்க்க வந்திருக்காங்க. சைஃபா எப்படியோ தேடி கிராண்ட்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா நம்ம பசங்க எல்லாரும் ஃபுட்பால் மேட்சுக்காக வேண்டி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம டீச்சர் நப்டோவும் சியர் லீடிங் பசங்க எல்லார்கிட்டையும் நாம தான் நம்மளோட டீமை என்கரேஜ் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு 10 மினிட்ஸ் பிரேக், அதுக்குள்ள எல்லாரும் வார்ம் அப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பிம்பாவும் டீச்சர் நப்டோ கிட்ட வந்து, டீச்சர் நீங்க தானே இந்த சியர் லீடிங் ட்ரெஸ்ஸை மேக் பண்ணது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டீச்சரும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பிம்பா ஓ அதுவா, இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம உங்களோட கண்ணு வேற பஃபியா இருக்கு, அதை வச்சுதான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணேன். எங்களுக்காக எங்க கூட நிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட டீச்சர் நப்டோவும் நீ என்னோட ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணிட்ட, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹக் போடும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரும் சியர் லீடிங் பசங்க எல்லாருமா சேர்ந்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா நம்ம பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்து நிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சைலமும் கங்கனுக்கு கொடுக்கற பாட்டில மட்டும் அப்படியே ஒரு கியூட்டா ஒரு சொல்லட்டி கொடுக்கறான். போன எபிசோட்ல என்னடானா சைலம் கங்கனுக்கு தண்ணியே கொடுக்கல, இந்த எபிசோட்ல என்னடானா சொல்லட்டி கியூட்டா வேற கொடுக்கறான். இவனுங்க ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு எபிசோட்லயும் டெவலப் ஆயிட்டே இருக்குப்பா. அப்புறம் நம்ம கங்கனும் சைலம் கிட்ட, சைலம் இந்த மேட்சை நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் உனக்காக அப்படின்னு சொல்றான். அட 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 என்ன ஒரு உறுதிமொழி பாருங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட. இதுல கொஞ்சம் பிளஸ் ஆன சைலமோ என்னடா பேசிட்டு இருக்க, நீ எனக்காக ஒன்ன வின் பண்ணாண்டா, உன்னோட டீமுக்காக வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குட் லக்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் நம்ம கங்கன் கை கிட்ட வந்து, கை நாம இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னு எனக்கு தெரியல, ஆனா நாம சேர்ந்து வின் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்மளோட கையும் எது எப்படியோ ஆனா எனக்கு பாரமா மட்டும் இருந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு போறான். கைய பாருங்களேன், எல்லாரும் கங்கன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஆனா இந்த கை பயலுக்கு வாயிலுண்டு ஓகேன்னு ஒரு வார்த்தை வாரது பெரிய பொற்கிசம் போல இருக்கே. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ப்ளூ டீம் 0 பாயிண்ட்லயும் எல்லோ டீம் 3 பாயிண்ட்லயும் இருக்காங்க. நம்மளோட கங்கன் கோல் அடிக்க பாலை உருட்டிட்டு போகும்போதெல்லாம் ஒரு பையன் வந்து கங்கனை இடிச்சு தள்ளிட்டே இருக்கான். இதுல கடுப்பான கை கங்கன் கிட்ட வந்து, கங்கன் நம்ம வேணா இடத்த சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீ என்னோட இடத்துலயும் நான் உன்னோட இடத்துலயும் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ சேஞ்ச் பண்றாங்க. அப்புறம் நம்ம கையும் பால் அப்படியே உருட்டிட்டே வர அதே பையன் வந்து கையை இடிச்சு தள்ளலான்னு வரும்போது கை அந்த பையனை இடிச்சு தள்ளிட்டு அந்த பையனை பார்த்து, இதே மாதிரிதான் நீ டேட்டியா விளையாடிட்டு இருந்தேன்னா நானும் உனக்கு அதை தான் திருப்பி செய்ய வேண்டி இருக்கிறோம் அப்படின்னு மாசாவும் கெத்தாவும் சொல்லிட்டு போறான். அப்புறம் நம்ம கங்கன் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிடறான். அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி கை கங்கனை கூப்பிட்டு, கங்கன் நீ இவங்க கிட்ட கொஞ்சம் ஹாஷாவே நடந்துக்கோ, எங்களை புள்ளி பண்ணும்போது எவ்வளவு ஹாஷா நடந்துகிட்டியோ அதே மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் நம்ம கையும் செகண்ட் கோல் அடிச்சிடறான். அப்புறம் நம்ம கையும் தேர்டு கோல் அடிக்கலான்னு பால் அப்படியே உருட்டிட்டே வர அதே பையன் வந்து நம்மளோட கையை இடிச்சு தள்ளுனதுல கையோட கால்ல அடிபட்டுடுச்சு. இந்த மேட்ச் ஃபவுலானனால கை கிட்ட ஸ்ட்ரைட்டா கோல் அடிக்க கொடுக்கவே கைக்கு கால்ல அடிபட்டிருக்கனால கை அந்த பாலை கங்கன் கிட்ட கொடுக்கறான். கொடுத்துட்டு கங்கன் கிட்ட, நான் உன்ன நம்புறேன் கங்கன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். வாவ், உண்மையிலே ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் புல்ட் ஆகும் இல்ல, ஆனா அது புல்ட் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் தேவைப்படுது இல்ல. அந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட் நம்பிக்கையா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் டைமா நீடிக்கும், அல்லது ஆயுள் முழுக்கவே கூட வரும். அது எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரிதான், இல்ல லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரிதான், ஆனா அதோட சென்டர் ஆஃப் பாயிண்ட் மட்டும் நம்பிக்கையா இருந்தா போதும். அப்புறம் நம்ம கங்கனும் கோலை அடிக்க, ஆனா அந்த கோலு நெட்டுக்க வெளியே போயிருது. நம்மளோட ப்ளூ டீம் தோத்து போயிட்டாங்கப்பா. இந்த விரக்தியில கங்கன் வீட்டுக்கு போகாம நைட்டு முழுக்க அதே கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கான். அப்புறம் சைலம் அங்க வந்து, கங்கன் நீ இன்னுமாடா அதே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கனும், ஏன்னா எனக்கு கேவலமா இருக்குடா, கை என்ன
என்ன நம்பினான் தெரியுமா? நான் அவனோட நம்பிக்கையை வீணாக்கிட்டேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மொத்தமா ஹேட் பண்ணிருப்பாங்க இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு சைலோமா, இல்ல கங்கன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் நமக்கு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கங்கன் கோல் அடிக்காத விரக்தியில யாரு கூட மிங்கிள் ஆகாம தனியா வந்து உட்கார்ந்துருக்கான். இத பார்த்த கை சைலம் கிட்ட, சைலம் நீ கொஞ்சம் அவனை போய் சமாதானப்படுத்துடா அப்படின்னு சொல்றான். இதுக்கு சைலமும், நான் எதுக்கு போய் சமாதானப்படுத்தணும், வேணும்னா நீ போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கையா, டேய் நடிக்காதடா, உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குதுன்னு வானத்துலண்டு பார்த்தா கூட தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது, இப்ப ரொம்பவே மாறிட்டான். அவன் கூட நீ வெளியே போனா எங்களுக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்ல, ஆட்டோவும் அதுக்கு ஆமா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த பிளாஷ்பேக் இங்கே எண்ட் ஆகுது. அப்புறம் நம்ம கங்கனும் சைலமா பார்த்து, அப்படின்னா நம்ம 2 பேரும் தைரியமா வெளியே போகலாமா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு சைலமும் கங்கன் கிட்ட, கங்கன் அங்க பாருடா யாரோ வாராங்க அப்படின்னு சொல்றான். கங்கனும் யாரு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது சைலம் கங்கனோட கன்னத்திலே கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இது இன்னைக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்றான். இதுல ஹாப்பியான கங்கன் சைலமா பார்த்து, அப்படின்னா இதோட அர்த்தம் நான் உன்னோட அபிஷியல் பாய் ஃப்ரெண்ட் அப்படிதானே அப்படின்னு கேட்க, சைலம் திருப்பியும் டே கங்கன் இன்னொரு ஆளு வாராங்கடா அப்படின்னு சொல்றான். அதுக்கு கங்கனும் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்க்கும்போது சைலம் திருப்பியும் கங்கனோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு, நீ என்னோட அபிஷியல் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு இதை விட பெட்டரான கன்ஃபர்மேஷன் ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு கேக்குறான். இதுல ரொம்ப பெரிய அளவுல குசியான கங்கன் சைலோமை டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு சைலமும் கங்கன் கிட்ட, அப்படின்னா என்னோட குட் பை இனிமே எப்பவுமே பேடா ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கனும், இல்ல நான் எல்லாம் இனிமே பேடா ஃபீல் பண்ண மாட்டேன், இப்பதான் நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கங்கனும் சைலம் கிட்ட, சைலம் அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைலம் திரும்பும் போது கங்கன் சைலமோட கன்னத்துல கிஸ் பண்றான். அப்படியே இவங்க 2 பேரோட இந்த மூமெண்ட் ரொம்ப கியூட்டாவும் காமாவும் ரொமான்டிக்காவும் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு இந்த கப்பிளை பார்க்கும்போது இவங்க ஏதோ ஆக்ட் பண்ற மாதிரியே தெரியாதுல்ல, ரியாலிஸ்டிக்கா பண்ற மாதிரி தோணுது இல்ல? உங்க யாருக்காவது இப்படி தோணுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்புறம் நமக்கு குட்டியா இன்னொரு பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சிட்டு கங்கன் ரெஸ்ட் ரூம்ல வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சைலோமா அங்க வரவே கங்கன் சைலோமா பார்த்து, என்னடா என்ன பத்தியே நினைச்சிட்டு இருந்தியா, என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சைலோமா, ஆமா நான் உன்னை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தது உண்மைதான், ஆனா உன்னோட காயத்தை பத்தி தான் அதிகமா திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கங்கனும், காயமா, எனக்கு இந்த காயம் படலையே அப்படின்னு சொல்ல, சைலம் கங்கனோட கைய பிடிச்சிட்டு, பாத்தியா இந்த காயத்தை பத்தி தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்றான். ஓ இதுவா, ஆனா இத பத்தி எல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, அப்படின்னா நான் உனக்கு ஒரு குட்டியா ஃபர்ஸ்ட் எய்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனோட காயத்துல சைலம் ஊதி விடுறான். இதுல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன கங்கன் சைலம் கிட்ட, ஆனா சைலம் எனக்கு கையில மட்டும் காயப்படலையே, என்னோட இதயத்திலும் காயப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்றான். அட 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 கங்கன் பின்ற பாப்போம். அப்புறம் சைலமும் கங்கன் கிட்ட, அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் பவரா ஊதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனோட கை மேலேயே ஊதிட்டு வரான். இதுல கங்கனுக்கு கூசவே சைலம பிடிச்சிட்டு, சைலம் கூசுதுடா அப்படின்னு சொல்லிட்டு, சைலம் எனக்கு இன்னும் 100% எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலம கிஸ் பண்ண போக, சைலமும் டே கங்கன் என்னடா பண்ணிட்டு இருக்க, செகண்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுதுடா போடா அப்படின்னு சொல்றான். கங்கனா அதுக்கு, அப்படின்னா இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். வர வர இவனுங்க கியூட்னஸ் ஓவர்லோட் ஆயிட்டே வருதுப்பா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல கங்கனோட கிராண்ட்மா ஹாஸ்பிட்டல் அண்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க. கூடவே அவங்கள டேக் கேர் பண்ணுக்கு சைஃபாவும் அவங்க கூட வராங்க. இந்த ஒரு சீனோட இந்த எபிசோட் இங்கே எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ரெயின் லிலி. டாடா பபாய், லவ் யூ உமா.